அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை, உங்கள் நெறி உயர்ந்திருக்கட்டும். மத்தேயு நற்செய்தி நூல் பிரிவு 5 இறை சொற்றொடர்கள் 20 முதல் 26 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். கொலை செய்வது மட்டுமல்ல, கொலைக்கு காரணமான சினமும் கடும் சொற்களும் கூட கடவுளுக்கு ஏற்காதவையே. ஒருவர் மற்றொருவரை முட்டாளை என்று சொல்லி அடுத்தவுடைய கண்ணியத்தை சூறையாடி அவரது நற்பெயரை கொலை செய்வது இன்றைய சமுதாய சூழலில் முட்டாளே அறிவிலியே என்றெல்லாம் ஜாதி அடிப்படையில் தாழ்த்தப்பட்ட சமூகத்து மக்கள்பால் ஏனையோர் எவ்வித தயக்கமின்றி வசைமொழிகளை வீசுகின்றன. இத்தகைய போக்கு மனித சமுதாயத்தில் கண்டிக்கப்பட வேண்டுமே அன்றி அவை தண்டனை தீர்ப்புள்ளாகும் பாவம் என்ற சமய போதனையும் தெளிவாக கற்பிக்க வேண்டும். அதுபோலவே ஆண்டவர் இந்த கூற்று இன்று நிலவி வரும் ஆணாதிக்க உணர்வுகளுக்கும் பொருந்தும் எனலாம். பெண்கள் ஒன்றுக்கு உதவாதவர்கள், அவர்கள் புத்தி பின்புத்தி என்றெல்லாம் ஆணாதிக்க பண்பாடு பெண்களின் கண்ணியத்தையும் திறமைகளையும் குலைக்கும் வகையில் பேசி வருகின்றது. அது தண்டனை தீர்ப்புக்குள்ளாக்கும் கொலை பாதகத்துக்கு சமமானது என்பது ஆண்டவர் வழங்கிய தீர்ப்பு. அன்பார்ந்தவர்களே, மறைநூல் அறிஞர் பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும் என்னும் ஆண்டவரின் அமுத மொழிகளை ஆழமாக சிந்திக்க கடமையுள்ளவர்களாக இருக்கிறோம். இயேசுவின் காலத்தில் வாழ்ந்த மறைநூல் அறிஞர் பரிசேயர் ஆகியோரின் வாழ்வு முறை சாதாரண மக்களை விட மேலானதாக கடினமானதாக இருந்தது. லூக்கா 18 வருகிற ஓமையில் பரிசேயன் வாரத்தில் 2 நாட்கள் நோன்பிருப்பதாகவும் வருமானத்தில் 10 ஒரு பகுதியை காணிக்கையாக கொடுப்பதாகவும் பார்க்கிறோம். எனவே இறைப்பற்று சட்டங்களை பின்பற்றுவதில் அவர்கள் பிரமாணிக்கமுள்ளவர்களாக இருந்தனர். ஆனால் ஆண்டவர் இயேசுவே சுட்டிக்காட்டியது போல வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள் போல வெளிப்பார்வைக்கு நேர்மையாளர்களாகவும் உள்ளே முரண்பாடுகள் நிறைந்தவர்களாகவும் விளங்கின. இறையன்பில் சிறந்து விளங்கின, ஆனால் பிறரன்பு இல்லாமல் வாழ்ந்தன. எனவே தான் அவர்களின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும் என்று இயேசு கூறும் பொழுது அவர்களின் நல்லவற்றை எடுத்துக்கொண்டு அவர்களின் முரண்பாடுகளை களைந்து வாழுங்கள் என்று அழைக்கிறார். ஆகவே நாம் ஜெப வாழ்விலும் பணி வாழ்விலும் அர்ப்பணத்தோடு வாழும்போது நமது வாழ்வு இயேசுவின் எதிர்பார்ப்புக்கு ஏற்றவாறு அமையும். நம் சகோதரரையோ சகோதரியையோ முட்டாள் என்பவர் தலைமை சங்க தீர்ப்புக்கு ஆளாவார். சொற்கள் வலிமை வாய்ந்தவை, ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும் என்று எச்சரித்தனர் நம் முன்னோர். எனவே நாம் பேசும் சொற்களை பற்றி கவனமாயிருக்க வேண்டும். நாம் தவிர்க்க வேண்டிய சொற்களில் முட்டாளே, அறிவிலியே போன்ற அன்பற்ற பிறன்புக்கு எதிரான சொற்களை ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார். சிலருடைய வாயிலிருந்து இத்தகைய சொற்கள் தாராளமாக வெளிவரும். அதை ஒரு பழக்கமாகவே சிலர் கொண்டிருக்கின்றன. சிலர் அதனை தங்கள் பாணியாக ஸ்டைலாக மாற்றிக்கொண்டிருக்கின்றன. சிலர் தாங்கள் பேசும் சொற்கள் பற்றிய தன்னுணர்வின்றி பேசி திரிகின்றன. இயேசுவின் இறைமொழியை தீவிரமாக பின்பற்ற விரும்பும் எவரும் தங்கள் சொற்கள் மீது கட்டுப்பாடு கொண்டவர்களாக இருக்க வேண்டும். இழிவான சொற்களை கொலை செய்வதற்கு ஒப்பிடுகிறார் ஆண்டவர். ஆம், இழிவான சொற்கள் மனித மாண்பை கொலை செய்கின்றன. சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். என் வாழ்வு பிறர் மத்தியில் முன்மாதிரியாக உள்ளதா? எனது அகவாழ்வும் பொது வாழ்வும் இணைந்து நல்லதை செய்கின்றதா? நான் இனிய சொற்களை பயன்படுத்தி நல்லுறவை வளர்த்துக் கொள்கின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, எங்கள் வாழ்வு பிறர் மத்தியில் முன்மாதிரியாக திகழவும்
எங்களது அகவாழ்வும் பொது வாழ்வும் இணைந்து நல்லதை செய்யவும். எங்களது இனிய சொற்கள் பலருக்கு நல்வுறவை ஏற்படுத்தும் அர்த்தமுள்ள வாழ்வுக்கு வழிகாட்டவும் உதவி செய்தலும். ஆமீன்.